இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம இஃப்தார் விழாக்கு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னாக்கும் 4 மணி ஆகுது. இப்போ ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கான பாலை வந்து லைட்டாக காய வச்சிருக்கேன். ஆனால் ரோஸ் மில்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பச்சை பால் தான் செய்வாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் எனக்கு பச்சை பாலில் பண்ணால் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காதனால லைட்டானாலும் சூடு பண்ணணும். ரொம்ப கொதிக்க விட்டு வற்ற விடாமல் சும்மா லைட்டாக சூடு பண்ணிட்டு நம்ம கூல் பண்ணிவிட்டு நம்ம மற்றதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நான் கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து வேக வைக்கணும். அரிசி கஞ்சி சேமியா கஞ்சி கண்டிப்பாக இருக்கும். பால் வந்து லைட்டாக காய்ச்சினால போதும். இப்போ நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கான சக்கரை சேர்த்து வரப்போம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ மைதா மாவு பிசைஞ்சுக்கிறேன். நான் சமோசா செய்ய போகிறேன். சமோசாக்கு மாவு பிசைஞ்சு உரம் எடுத்து வச்சுக்கிற போகிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எனக்கு நம்ம பூரிக்கு மாவு பிசைங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஓரம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு ½ மணி நல்லா ஊறட்டும். பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து சப்ஸா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதாம் பிசின். இப்போ ரோஸ் சிரப்பு ஊற்றிக்கலாம். இப்போ சுண்டலை வந்து வேக வச்சிடலாம். நான் இது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சிட போகிறேன். சமோசாக்காண்டி பக்கோடாக்காண்டி உருளைக்கிழங்குலேயே சேர்த்து நான் வேக வச்சிட போகிறேன். நமக்கு பயிரும் சுண்டலும் ரெடி ஆயிரும், நமக்கு உருளைக்கிழங்கும் வெந்து ரெடி ஆயிரும். ஒரே வேலையாக முடிச்சிடும் இல்லையா? அதுக்காண்டி உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துட போகிறோம். ரெடியா பக்கோடாக்கு வந்து நம்ம மாவு பசங்க வச்சிடலாம். அப்படி நம்ம பஜ்ஜி சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி உருளைக்கிழங்கு பஜ்ஜி 2 பஜ்ஜி சேர்த்து போட்டுக்கிற போகிறோம். வெங்காய பஜ்ஜியா? சரி, பாச்சாக்கு வெங்காய பஜ்ஜி வேணும். வெங்காய பஜ்ஜி சேர்த்து போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் மிளகாத்தூள், இதுக்கு தேவை உப்பு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கலை. நான் வந்து அப்படியே டேரெக்டாக என்ன கலர் இருக்கோ அப்படியே போட்டு பஜ்ஜி எடுக்க போகிறேன். நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால ஃபுட் கலர் சேர்க்கறது அவ்வளோவா நம்ம ஹெல்த்தி கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்னைக்காவது உனக்கு செஞ்சமாக்கும் ஓகே. நம்ம டெய்லி நம்ம வந்து நோன்பு வச்சிருக்கனால டெய்லி செய்யறதுனால நமக்கு தேவையில்லை. நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பிரெட் பக்கோடாவுக்கும் மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கலரா பிரெட் பக்கோடாவுக்கும் சமோசாவுக்கும் வந்து வெங்காயம் கட் பண்ணி ஓரமாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்தாச்சு. அந்த சுண்டல் வந்து இன்னும் ஒரு 2 விசில் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சமோசாவுக்கு வந்து வெங்காயம் வதக்கி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிற போகிறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம பிரெட் பக்கோடாவுக்கு தனியாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் பச்சை மிளகாய். இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக 2 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். இதே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. சொல்லப்போனால் அதே ப்ராசஸ் தான். நம்ம சமோசா செய்கிறதுக்கும் நம்ம உருளைக்கிழங்கு சரி. இப்போ வந்து சமோசாவுக்கும் நம்ம பிரெட் பக்கோடாவுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். ஆனால் இது வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும் பிரெட்டில் வந்து அவ்வளோதான். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்க்கல, இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கான வந்து கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டோம். ரைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு சேர்க்கல. இன்னும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பிரெட்டு பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இப்போ பிரெட்டை வந்து நல்லா முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 2 கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். மூளைக்கஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை பிரெட் மேலே வச்சுக்கிறோம். வச்சு வந்து அது மேலே வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். பிரெட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம டிப் பண்ணி போட்டு எடுத்துட போகிறோம். ஓகேங்களா? பிரெட் பச்சின்னு சொல்லுவாங்க, இது வந்து பிரெட் பக்கோடா சொல்லுவாங்க. நம்ம வைக்கிற பேர் இஷ்டத்துக்கு அது விஷயம். இது பிரெட் பச்சின்னு நான் இங்கே சாப்பிட்ருக்கேன். பிரெட் பக்கோடாவும் சொல்லுவாங்க மகாராஷ்டிரா பக்கம். நம்ம வந்து 2 போட்டு எடுக்கலாம். நான் சின்ன கடையில் 3 போட்டேன்னா கொஞ்சம் திறக்கிற கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்று ஓகேங்களா? ஓகே, பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஓரம் எடுத்து வச்சிடலாம். தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாவு இருக்கு இல்லையா, நம்ம வந்து வெங்காய பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சமோசாவுக்கு வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம சமோசா போட வைக்கிறோம். அதே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுண்டலுக்காண்டு தாளிச்சு விட்டுருக்கோம். சுண்டல் அங்கே வந்துருச்சு. அது சுண்டல் தண்ணி எடுத்துட்டு சுண்டல் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ சமோசா வந்து நான் இந்த அச்சில் தான் போட போகிறேன், குட்டி குட்டியா. அதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த சமோசாலாம் மடிக்கிறதுக்குலாம் இப்போ டைம் இல்லை. இந்த அச்சில் போட பார்க்க சமோசா சூப்பராக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, நல்லாயிருக்கும். வச்சுட்டு நம்ம சமோசா கப்பிங் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம எண்ணெய் தடவை வச்சோமாக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கு எண்ணெய் தடவை வைக்கிறது. இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிற போகிறோம். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம சமோசாவுக்கு கொஞ்சம் திக்னஸாகவே செஞ்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணிட்டேன்னா அதனால் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இங்கே கட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டப்பிங் வச்சுக்கலாம். கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. அச்சே காட்ட மாட்டேன், வேலை போட்டுலாம். இப்போ நம்ம சமோசா ரெடி ஆச்சு. சமோசா மாதிரி போட்டால் சமோசா இப்போ தான் பூரி மாதிரி இருக்குங்க. ஸ்டப்பிங் பூரி மாதிரி இருக்குது சரிங்களா. அந்த ரவுண்டு ஷேப் வந்து காட்டுங்க. இந்த ரவுண்டு ஷேப் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் எப்படி நான் இதுலேயே பண்ணிட்டேன். சமோசா செய்ய போகிறோம். சமோசாவை செஞ்சு பாருங்க. இப்போ சமோசா செய்யலாம். சமோசா ஷேப்பில் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இது எனக்கு வராது சமோசா மடிக்கிறதுக்கு. எல்லாமே பார்க்கலாம். இது 2 கட் பண்ணிக்கிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. நான் வச்சுட்டே பண்ணுறேன். எனக்கு தெரியல, நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஃப்தாருக்கு வந்து என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து சமோசா செஞ்சுருக்கோம். இது வந்து ரோஸ் மில்க்கு. இது ஆல்ரெடி நம்ம பழைய என்ன சொல்கிறது அரிசி கஞ்சி, சேமியா கஞ்சி. இது பார்த்தீங்கன்னாக்கும் வெங்காய பஜ்ஜி. இது வந்து பிரெட் பக்கோடா. இதுக்கு சர்பத்து. இது சுண்டல். இது வந்து சுண்டல். இதாங்க இன்றைக்கி எங்கள் இஃப்தாரோட உணவு. நான் இப்போ நோம்பு திறக்க போகிறோம். நாங்கள் இப்போ நோம்பு திறக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். எல்லாம் செஞ்சாங்க. தண்ணியில் வைக்க மறந்துட்டோம். இப்போ தண்ணியில் வந்துடும்.
பாச்சாவுக்கு வந்து கடையில் வாங்குற சமோசா மாதிரி இல்லையா, எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு சமோசாலாம் மடிக்க தெரியாதனால தாங்க இந்த அச்சில் நான் போட்டேன். இந்த அச்சில் போட்டால் பூரிமா இருக்குன்னு சொல்லி சரி சமோசா போடணும்னு சும்மா 2 கட் பண்ணி சமோசா போட்டேன். எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவு தான் செஞ்சு கொடுத்தேன். சுண்டல் வந்து நான் ஃபஸ்ட் நோம்பு செஞ்சது, நம்ம செய்யவே இல்லை, இப்போ தான் செஞ்சுருக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் பொறுமையாக பார்த்தா ரொம்ப நன்றி. பாய். பிரெட் பச்சி வந்து சாப்பிட்டு பார்க்கல, நான் எல்லாமே சாப்பிட்டோம். இவங்க சமோசாலாம் காலியாயிடுச்சு.